அரசின் பிரஜாசக்திக்கு ஆப்பு வைப்பாரா சுமந்திரன்? இந்த ஆட்சியிலே பிரஜாசக்தி என்ற பெயரிலே அரச இயந்திரத்துக்கு சமாந்திரமாக கட்சி சம்பந்தப்பட்ட கட்சி தங்களுடைய கட்சியை அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பு, ஒரு வேலை திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாங்கள் பல எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறோம். உள்ளூராட்சி சபைகள் செய்ய வேண்டிய பல சேவைகளை அவர்கள் திசை திருப்பி விசேஷமாக வடக்கிலேயும் கிழக்கிலேயும் தங்களுக்கு உள்ளூராட்சி சபை அதிகாரங்கள் கிடைக்காத காரணத்தினாலே சமாந்திரமாக வேறொரு அமைப்பை உபயோகித்து நேரடியாக அந்த பணிகளை அந்த அமைப்பு செய்யும், பிரஜாசக்தி என்ற அமைப்பு செய்யும் என்ற எண்ணத்திலே அவர்கள் இதனை ஸ்தாபித்திருக்கிறார்கள். இது மிக மிக தவறான ஒரு விடயம். மக்களுடைய தெரிவினாலே அமைக்கப்பட்டிருக்கிற உள்ளூராட்சி சபைகள் செய்ய வேண்டிய கர்மங்கள் உள்ளூராட்சி சபைகள் தான் செய்ய வேண்டும், சட்டப்படி அதுதான் செய்ய முடியும். அதற்கு மாறாக மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை உபயோகித்து வறுமை ஒழிப்பு திட்டம் என்ற ஒரு போர்வையின் கீழே இந்த பிரஜாசக்தி அமைப்பு செயல்படுவதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இதனை சட்டத்தின் முன்பாக கூட சவாலுக்கு உட்படுத்துவதற்கு இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், முன்னொரு காலத்திலே சுனாமிக்கு பிறகு வடக்கிலே கிழக்கிலே மிகவும் முக்கியமாக பாதிப்படைந்திருந்த பிரதேசங்களுக்கு மீள்கட்டுமானத்துக்கு என்று சொல்லி அன்றைய அரசு, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தலைமையிலான அரசு, தமிழீழ விடுதலை புலிகளோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்து டம்ஸ் என்று அழைக்கப்படுகிற அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நிவாரணப் பணிகள் செய்வதற்கென்று ஒரு அமைப்பை ஏற்படுத்திய போது இதே ஜேவிபியினர் தான் உச்சநீதிமன்றத்துக்கு சென்று அதனை சவாலுக்கு உட்படுத்தி அதனை நிறுத்தினார்கள். அதனை நிறுத்துவதற்கு அவர்கள் பாவித்த கருப்பொருள் அரச அமைப்புகளுக்கு சமாந்திரமாக வேறொரு அமைப்பை உருவாக்க முடியாது, அது நிவாரணமாக இருந்தாலும் அதனை செய்ய முடியாது என்று சவாலுக்கு உட்படுத்தி மிக மோசமான பாதிப்படைந்திருந்த அந்த சுனாமி பேரலையினாலே அதுக்கு பிறகு மீள்கட்டுமானம் செய்வதற்கான இந்த அமைப்பை பீட்டம் என்கின்ற அமைப்பை இல்லாமல் செய்தவர்கள் அவர்கள். அதே அடிப்படையிலே, அதே சட்ட அடிப்படையிலே தான் அவர்கள் இன்றைக்கு செய்வதும் சட்டவிரோதமானது. அரசாங்க நிறுவனங்கள் அல்லது சட்டத்தினாலே ஏற்படுத்தப்பட்ட உள்ளூராட்சி சபைகளினூடாக சட்டபூர்வமாக செய்ய வேண்டிய பணிகளை தவிர்த்து அது தங்களுடைய கையிலே இல்லை என்பதற்காக இன்னொரு சமாந்திரமாக வேறொரு அமைப்பை உருவாக்கி அதிலே தங்களுடைய கட்சிக்காரர்களை நியமித்து, முழுக்க தங்களுடைய கட்சிக்காரர்களை அதிலே நியமித்து தேசிய மக்கள் சக்தி இந்த நிவாரணப் பணிகளை செய்வதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அரச பணத்திலே, நிதியிலே தங்களுடைய கட்சியை வளர்க்கிற ஒரு விடயத்தை அவர்கள் ஆரம்பித்திருக்கிற காரணத்தினாலே நாங்கள் அதை வன்மையாக எதிர்க்கிறோம். அவர்கள் பாவித்த அதே சட்ட கோட்பாட்டையே உபயோகித்து இதனை நிறுத்துவதற்கான முயற்சியை நாங்கள் எடுப்போம்.